வணக்கம். நாங்கள் இப்போ மன்னார் மாவட்டத்தில் எங்கேண்டா இந்த பெருக்க மரம் பயோபாப் நிற்கிறோம் பாருங்க. பெருக்க மரத்தை பார்ப்போம். எங்கே காண நிற்குதுன்னு பார்ப்போம். இது சுற்றி தான் காட்டுறோம் உங்களுக்கு. என்னென்னு சொன்னால் இது பெற்றுக்குட்டின்றது இது பெரிய ஒரு அகலமான மரம். வட்டத்திலோட நான் நினைக்கிறேன் சுற்றளவு அங்கே நியாயமாக வேறு 100 அடி வேறு கூட பார்க்குறேன் பாருங்க. காட்டுறேன் என்ன மாதிரின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ முழுசாகவே காட்ட முடியாது. பெரிய மரம் இருக்க மரத்தை பாருங்கள். இதுதான் மன்னார். இது வறட்சியில் வர. இது முந்தைய காலத்தில் இவங்க போர்த்துகேயர் பிரிட்டிஷ்காரர் அந்த குதிரை வளர்க்குற இந்த குதிரைக்குரிய சாப்பாடுன்னு சொல்லப்படுது. இது நெடுந்தீவிலேயும் இருக்குது. நெடுந்தீவிலையும் பார்த்தினாங்க. நெடுந்தீவிலையும் இந்த பெருக்க மரம் இருக்குது. நெடுந்தீவை தவிர்ந்த இங்கே மன்னார்லாம் இது பள்ளிமுனை பகுதியில் இருக்குது. பள்ளிமுனை கடற்கரை கிட்ட மன்னாரில் தள்ளாடி பாலத்தால் இறங்கின உடனே மன்னாருக்கு போகிற இடத்துல பக்கத்தாலே ஒரு இன்ன வங்கி இலங்கை வங்கி இருக்குது. அந்த இலங்கை வங்கி பக்கத்தில் பள்ளிமுனை ரோட்டுன்னு சொன்னால் காட்டுவாங்க. அந்த பள்ளிமுனை ரோட்டால் வந்து உள்ளுக்கு வருவாங்க. பள்ளிமுனை ரோட்டாலே ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரை இது கிடக்கு பெருக்க மரம். இது நான் முதல் ஒருக்கா வந்து பார்த்தேன்னா நான் நினைக்கிறேன் கோப்பாயில் இருக்க தான் வந்திருக்கும் பொழுது. இப்போ கனகாலத்துக்கு போது வாரம் நான் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறேன்னா அவ்வளவு சுற்றுத்தனமாக கிடக்குங்க பாருங்கள். மரத்தை பாருங்கள் இவ்வளோ பெரிய இது. நான் நினைக்கிறேன் 1000 எத்தனை ஆண்டு 100 ஆண்டுக்கும் மேற்பட்டதாக தான் இருக்கும் பெருக்க மரம். வேறு இதுன்ற விசேஷம் ஒன்றும் எனக்கு தெரியலை. இது குதிரைக்கு சாப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. நெடுந்தீவில் பார்த்தேன் நான். நெடுந்தீவில் இருக்குது. அங்கேயே வந்து அரசர்கள் போர்த்துகீய அரசர்களோட கோட்டையில் அங்கே தானே அவங்களும் அந்த குதிரை லாடம் எல்லாம் இருக்குது தானே நெடுந்தீவிலே அந்த குதிரை லாடங்கள். அப்போ அவர்த்த அது இருக்குது பக்கத்தில் இந்த பெருக்க மரம் இருக்குது. இது ஒரு 2-3 மரம் வளர்த்தால் நிறைய அதோடக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லணும். அதுக்காகத்தான் இது வளர்க்குறேன்னு சொல்லணும். பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் ஒன்றான அடுத்தான் பெருக்க மரம் ஒன்று வச்சாங்களோன்னு தெரியல. ஏதோ பெருக்க மரம் ஒன்று கிடக்குது. அவ்வளோதான் மன்னார் மாவட்டத்தின் ஒரு சிறப்பு. அவ்வளோதான். என்னத்தனா இதை காட்ட ஒன்றுமில்லை. இந்தியாவில் இப்படியே இது பள்ளிமுனை கடற்கரைக்கு போகிறோன்னு சொல்லணும்டா. இப்படியே கடற்கரைக்கு போகலாம். கடற்கரை தெரியும் இல்லை நான் நினைக்கிறேன் தெரியும் இல்லை. அது பள்ளிமனைக்கு போகணும். இதுதான் நாங்கள் இப்போ வந்த ரோட்டு மன்னார் ரோட்டு. சின்ன வர இல்லை எங்களுக்கு. சின்ன வராமல் நான் முருகன் தனியாக வந்துக்கிறாள். எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ பிரச்சனைகள். அப்போ நான் நின்று கதைச்சி எடுக்கலாமல் கிடக்கு. நானே எடுக்கிறேன். பின்னிக்கு இருக்காங்க. இதுன்ற வரலாறு பின்னிக்கு இருக்குன்னு சொன்ன பாப்பம். பின்னுக்கு அந்த இருக்குது. பின்னுக்கு வரலாறு இருக்குது. பெருக்க மரம் இது பொம்பகா கேயி என்ற தாவர குடும்பத்தின் இனத்தைச் சேர்ந்தது. இதன் பட்டை கரடு முரடானதும் சாம்பல் நிறமானதும் உலகில் நீண்ட காலம் வாழும் மரங்களில் பெருக்க மரம் ஒன்று. மன்னார் பள்ளிமுனையில் பழமை வாய்ந்த பெருக்க மரம் பயோபாப் நடக்கு 700 தொடக்கம் 800 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது. அப்பா இப்போ 2025. இதன் சுற்றளவு 21.10 மீட்டர். உயரம் 10.50 மீட்டர். 1277 ஆண்டளவில் அரேபியர்களால் ஒட்டகத்தின் உணவுக்காக நான் குதிரை என்று சொன்னேன். இது ஒட்டகத்தின் உணவுக்காக கொண்டு வரப்பட்ட இப்பழத்தின் விதைகளிலிருந்து முளைத்தது என்று நம்பப்படுகிறது. பழத்தின் விதையிலேருந்து வந்துருக்குன்னா ஆனால் இப்போ பழங்கள் எடுக்கிறதா தெரியலையே. உள்ளாந்தர் ஆட்சிக்கு முற்பட்ட காலம் என்ன அரேபியர் அள்ளிராணி கோட்டையில மாத்திப்பீங்க. அள்ளிராணி ஆட்சி காலத்துல புத்தகம் வச்சு தரவதானே அள்ளிராணி கோட்டைங்கிறது கீரியா அந்த நானாட்டான். அது அங்கே அள்ளிராணி கோட்டை கடற்கரையில் இருக்கு. 27 கிலோமீட்டர். 27 கிலோமீட்டர். அள்ளிராணி ஆட்சி அள்ளிராணி அவங்க கட்டப்பட்ட ஈக்கித்தாங்க பேடி அது உடஞ்சு ஒரு துண்டி இருக்குது. கடற்கரை அதே அடிக்கும். அள்ளராணி கோட்டையிலே கடல் வந்து அடிக்கும். அவங்களும் துண்டு தட்டா உழுது சுற்றி காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த அந்த அதுண்டு கரடு முரடாக இருக்குது.
பாருங்கள் இந்த அடிமரம் இப்படித்தான் இருக்குது, கரடு முரடாக இருக்குது. பார்ப்போம். பெருக்க மரம்னு சொல்கிறது பார்த்தீங்களா, ஒட்டகத்துக்காக உணவுக்காக கொண்டு வந்துடப்பட்டேன்னு சொல்கிறார் அறிவுறுதார். அவர் இங்கே வாழ்கிறவர் அதில் எழுதியிருக்கு பழமை வாய்ந்தது என்று சொல்லியும், ஒட்டகத்துக்காக கொண்டு வரப்பட்டேன்னு சொல்லியும், 700 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டேன்னு சொல்லியிருக்கார். அதை தாண்டி சொல்ற முஸ்லிம் ஸ்லாவத்தோட நீங்கள் போகிறது. சரி, நாங்கள் இத்திரம் விடைபெற்று கொள்கிறோம். மீண்டும் திருக்கேச்சரன் செல்கிறோம். நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று உள்ளது முருகன். சரி, நாங்கள் இப்படி நிற்கிறோம். இந்த பள்ளி முனையில் தான் பள்ளி பெருக்கமாக தான் நிற்கிறோம். இனி அடுத்த கட்டம் திருக்கேசரம் போகணும். இந்த திருக்கேசரம் போகணும். பாருங்கள் எப்படி இருக்கணும். பெருக்கமரம் தூரத்தண்டு பார்க்கத்தான் தெரியுது, பெருக்கமரம் மட்டும் தெரியுது. ஆனால் பெருக்கமரத்தை நாங்கள் கஷ்டமாக தான் இருக்குது, அடங்கவே இல்லையா அவ்வளோ பெரிய மரம். அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ சதுரடி என்று. அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. நீங்கள் வந்தால் உறவுகள் வந்தால் மன்னர் தள்ளாடி பார்த்தால மன்னர் அவனுக்கு வரைக்கும் இறங்கி முதல் இலங்கை வங்கி இருக்குது, இலங்கை வங்கி பக்கத்தால் பள்ளிமனை ரோட்டுன்னு சொன்னால் சரி. அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரை இடது பக்கத்தில் நிற்கிது. அப்படியே ரோட் சைட்லேயே கிடக்கிற ரோட் சைட்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பெருக்கமரத்தை வந்து பார்த்து மகளுக்கு நன்றி.